ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ மற்றவர்களும் இணையட்டும். அதுவரை நாம் கடந்த வகுப்பில் பார்த்த விடயங்களை சிறிது திரும்பி பார்ப்போம். எப்பொழுதும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் கேட்கலாம். ஸோ அனைவரையும் நமது சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். ஸோ தினசரி தியானம், அதன் பலன்களை அனுபவியுங்கள். மற்றும் அந்த உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு நீங்கள் ஒரு மென்டர், சாயோகா தொண்டருடைய ஒரு வழிகாட்டுதல், தனிப்பட்ட வழிகாட்டுதல் தேவை என்று கேட்டவர்களுக்கு நாம் ஒவ்வொருவரை அசைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொருவரை நாம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். அவர்கள் உங்களை கோல் பண்ணி இருப்பார்கள், கோல் பண்ணி உங்களை கதைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றோம். ஸோ அவர்களோடு கதைத்து உங்களுக்கு சரியான நேரங்களை நீங்கள் அவர்களோடு கதைத்து தெரிவு செய்து நீங்கள் ஒழுங்காக அவர்களோடு கதைத்து கொள்ளுங்கள். தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மிகவும் உதவும். ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவும். உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை சொல்லும் போது உங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை தரும். மற்றும் நீங்கள் என்னோடும் தொடர்பு கொள்ளலாம். நான் யூஎஸில் இருக்கிறபடியால் நேர வித்தியாசம். அதனால்தான் நான் மற்றவர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் இருப்பவர்கள். ஸோ உங்களுக்கு நேரம் வசதியாக இருக்கும். ஸோ நாம் இதுவரை பார்த்தோம். இந்த தியானத்தை பற்றிய இதுவரை நாம் ஒரு சரியான விளக்கத்தை பெற்றுக்கொண்டோம். இதில் நாம் எந்த ஒரு ஆக்ரோபேட்டிக், அதாவது எந்த ஒரு கடுமையான பயிற்சிகளும் இல்லை. சிரமமின்றி ஒரு அமைதி நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எமக்குள்ளேயே அனைத்தும் இருக்கின்றது. எமக்கு தேவையான ஆற்றல் அனைத்தும் எம்மை அந்த தியான நிலைக்கு கொண்டு செல்ல, எம்மை அந்த சரியான வளர்ச்சியில் எம்மை வளர்த்து கொண்டு செல்ல தேவையான ஆற்றல் அனைத்தும் நமக்குள் இருக்கின்றது. அவற்றை வளர விட வேண்டும். அதாவது இந்த மரங்கள், இயற்கை தானாக அதை செழிப்படைய விடுகின்றது. ஏனென்றால் அவர்கள் முழுமையாக அந்த பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றான நிலையில் இருப்பவை, வளர்ச்சி அடைப்பவை. மனிதர்கள் குழப்பாவிட்டால் அவர்கள் அமைதியாக இந்த பிரபஞ்ச சமநிலையோடு ஒன்றாக செல்பவர்கள், அந்த அமைதியோடு ஒன்றாக செல்பவர்கள் செழிப்படைப்பவர்கள். நாம் தான் இந்த சுதந்திரத்தால் நமது கவனத்தை வெளியில் கொண்டு சென்று வேண்டாதவற்றில் நமது கவனத்தை கொண்டு செல்வதால் நாம் இந்த ஆற்றலை மறந்து விடுகின்றோம். ஆனால் அது மீண்டும் நாம் அந்த நிலைக்கு வரலாம். ஸோ அது இந்த சூட்ச்ம சரீர மைய நரம்பு தொகுதி மூலமாக நாம் இந்த ஆற்றலை நமக்குள் வெளிப்படுத்தி செழிப்படையலாம். ஸோ அதனால்தான் இது தானாக நடைபெறும் ஒரு செயல். அதாவது ஒரு உயிருள்ள நிகழ்வு. மரம், செடி, கொடிகள் தானாக வளருவது போல் ஒரு உயிருள்ள நிகழ்வு. ஸோ அது இந்த
மைய நரம்பு தொகுதியின் இயக்கம், அதாவது பௌதீக ரீதியான இயக்கம் மனிதர்கள், அதாவது டாக்டர்கள் நன்றாக படித்து விட்டார்கள். ஆனால் அதிலுடைய இயங்கும் சக்திகளை ஆத்ம ரீதியாகவே அதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வகையில் நாம் மூலாதார சக்கரத்தின் பண்பை நாம் பார்த்தோம். இது எமது ஆத்மாவின் என்ன பண்பை வெளிப்படுத்துகின்றது? களங்கமில்லாத ஒரு குழந்தை உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றது. அது நமக்கு நேர்மையான அறிவை தருகின்றது, விவேகத்தை நமக்குள் வளர்க்கின்றது. நேர்மையான ஒரு அறிவும் விவேகத்தையும் நமக்குள் வளர்க்கின்றது. ஸோ இந்த மூலாதார சக்கரத்துக்கு எதிரானது அழிவுகரமானவற்றில் எமது கவனம் செல்வது, அதாவது எமது தூய்மையற்ற விருப்பங்கள், வேண்டாதவை, தேவையற்றவை, அவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். 2வது சக்கரத்தில் நாம் பார்த்தோம், தூய்மையான விருப்பம் நமக்கு அவசியம் ஆக்கப்பூர்வமான ஞானத்தை நாம் பெறுவதற்கு. ஸோ இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அழிவுகரமானவை, வேண்டாத விருப்பங்கள், நமக்கு முன்னேற்றம் தராதவற்றை நாம் அகற்றிவிட வேண்டும். ஒரு சிற்பி கலை வடிக்கும் போது ஒரு பெரிய கருங்கல்லில் இருந்து வேண்டாதவற்றை அகற்றி விடுகின்றார். எமது ஆத்ம ஆற்றல் என்பது எமது ஆத்மாவுக்கு வேண்டாதவற்றை, எமக்கு முன்னேற்றம் தராதவற்றை, அழிவுகரமானவற்றை நாம் அகற்றி எமது ஆத்மாவை நாம் எமக்குள் ஒளி பெற செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், எமக்குள் இருக்கும் வேண்டாதவற்றை எல்லாம் இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம் என்று நாம் அகற்றி விட்டோம் என்றால் மிஞ்சுவது எதுவாக இருக்கும்? தூய ஆத்மா. அந்த குழந்தைகள் பிறக்கும் போது தூய்மையாக இருக்கிறார்களே, அந்த ஆத்ம நிலைக்கு நாம் செல்லலாம். அதுவே எமது படைப்பாற்றல். நாம் வெளியில் நிறைய படைப்பாற்றல்களை காட்டலாம், வெளியிலும் காட்ட வேண்டும். ஏனென்றால் வாழ்வு ரெண்டும் கலந்தது. இந்த உலக வாழ்வு, ஆத்ம வாழ்வு இரண்டும் கலந்தது. இரண்டும் ஒருங்கிணைய வேண்டும். இரண்டும் ஒரு ஒருங்கிணைப்பை பெற வேண்டும். ஸோ இதுவே எமது 2வது சக்கரத்தின் பண்பு. இன்று நாம் 3வது சக்கரத்தை பற்றி பார்ப்போம். 3வது சக்கரம் எமது நாபி, அதாவது தொப்புள் பகுதியில் இருக்கின்றது. இது நாபி சக்கரம் என்று சொல்லப்படும். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், போன வகுப்பில் ஸ்ரீ மாதாஜி உரையில் ஸ்ரீ மாதாஜி சொன்னார், சுவாதிஸ்தான சக்கரம் 2வது சக்கரமாக இருந்தாலும் முள்ளந்தண்டில் கீழிருந்து, ஆனால் அது 3வது சக்கரமே. இந்த நாபி சக்கரமே 2வது சக்கரம். ஏனென்றால் நமது குண்டலினி தாய் அந்த முக்கோண வடிவமான எலும்பில் இருக்கின்றார், முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில். அந்த முக்கோண வடிவமான முள்ளந்தண்டு அடிப்பாகத்துக்கு கீழ்தான் எமது மூலாதார சக்கரம் இருக்கின்றது. இந்த மூலாதார சக்கரத்தின் பண்பு குண்டலினி தாய் சக்தியை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஸோ தூய்மை வரும்போதே நாம் குழந்தைகள் போல் கள்ளம் கபடம் இல்லாது இருக்கும் போதே அந்த குண்டலினி சக்தி, அதுவே எமது தூய விருப்பம். அதாவது எமது விருப்பங்கள் தூய்மையாக இருக்கும் போது குண்டலினி சக்தி மேலெழ ஆரம்பிக்கின்றார். முதலாவதாக அவர் செல்வது எமது நாபி சக்கரத்துக்கு, எமது தொப்புள் பகுதிக்கு. அதனாலே அது 2வது சக்கரம் நாபி. பின்பு நாபியிலிருந்து ஒரு இலையில் தொங்குவதே சுவாதிஸ்தானம். பின்பு சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு செல்கின்றது. சுவாதிஸ்தான சக்கரம் எமது நாபி சக்கரத்தை சுற்றி கொண்டிருக்கும் சக்கரம். இதனால் எமக்குள் நாபி சக்கரத்தை சுற்றி ஒரு இடைவெளி ஏற்படுகின்றது. இந்த இடைவெளியே பவசாகரம், அதாவது மாயை கடல் என்று சொல்லப்படுகின்றது.
ஸோ பவசாரத்தை பற்றி நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். எனவே இன்று நாம் நாபி சக்கரத்தை பற்றி பார்ப்போம். ஸோ எமது தூய விருப்பம் குண்டலினி தாய் தூய விருப்பம் மட்டுமல்ல, அவர் தூய ஞானமும் கூட, அறிவும் கூட, எமக்கு அறிவூட்டுபவர். அவர் முதல் மூலாதார சக்கரத்தின் அனுமதியோடு நாம் இதயபூர்வமாக தூய்மையோடு கேட்கும் போது எமது நாபி சக்கரத்துக்கு வருகின்றார். அங்கு வந்து எமது உலக வாழ்வை கவனித்துக் கொள்கின்றார். உலக வாழ்வில் நாம் அமைதியும் மன திருப்தியும் அடைந்தால் மட்டுமே நாம் மற்றவற்றை சிந்திக்க முடியும். உலக வாழ்வில் சிக்கி தவித்து கொண்டிருந்தால் மற்றவற்றை நாம் காண முடியாது. எனவே முதலில் அவர் சரி செய்வது எமது உலக வாழ்வை. நாம் உலக வாழ்வில் ஒரு அமைதியை காண முடியாமல் தான் நாம் தேடி இந்த தியானத்துக்கு வந்தோம். ஸோ வந்து அப்போ நாம் நேர்மையாக தேடி வந்தோம். எமது ஒரு தூய விருப்பம். அதனால் நாம் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டோம். குண்டலினி தாய் மேலெழுந்து ஸோ அது நாபி சக்கரத்துக்கு வரும்போது அவர் நமக்கு அமைதியை தருகின்றார். நாம் அமைதியை உணர ஆரம்பிக்கின்றோம். அதனால்தான் நாம் இந்த தியானத்தில் நாம் முதல் உணர்வது ஒரு அமைதியை, மனம் ஒரு அமைதியை உணர ஆரம்பிக்கின்றது. பிறகு நமது வாழ்வில், உலக வாழ்வில் ஒரு மன நிறைவு வர ஆரம்பிக்கின்றது, திருப்தி வர ஆரம்பிக்கின்றது. பின்பு நாம் ஒரு அமைதியான, ஒரு சமநிலையான ஒருவராக வாழ ஆரம்பிக்கின்றோம். தூய விருப்பமே நமக்கு அது முக்கியமாக இருக்கின்றது. வேண்டாதவற்றை நாம் விட ஆரம்பிக்கின்றோம். அதை நீங்கள் கவனிக்கலாம், உங்களிடமே கவனிக்கலாம். மனம் ஒரு தூய்மை அடைவதை, வாழ்வு ஒரு தூய்மை அடைவதை, வேண்டாதவற்றில் நாட்டம் இல்லாது ஒரு தெளிவை நாம் பெறுகின்றோம். இதனால் தர்மம், அதாவது நாம் எமது ஒழுக்கம் வளர்ச்சி அடைகின்றது. எமது நடத்தைகள் நேரானவையாக வருகின்றது. எனவே தர்மம் எமது நாபியில் வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ இந்த வளர்ச்சியே ஆத்ம வளர்ச்சி, படிப்படியான ஆத்ம வளர்ச்சி. இந்த ஆத்ம வளர்ச்சி என்றால் இது ஒரு பெரிய சொல்லாக இருக்கலாம். உங்களுக்கு இது ஒரு பெரிய சொல்லாக இருக்கலாம். ஆனால் ஸ்ரீ மாதாஜி இதை மிக அழகாக நமக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த ஆத்ம வளர்ச்சி என்பது எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் நாம் தூய்மை அடைந்து கொண்டு செல்லுவது. வேண்டாதவை எம்மிடமிருந்து முற்றாக, எமது கவனத்திலிருந்து, எமது எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுபடுகின்றது. நீங்கள் பார்க்கலாம், மனதில் தெளிவு ஏற்படுகின்றது. அதனால் எமது நடத்தைகளில், செயல்களில் ஒரு தெளிவு ஏற்படுகின்றது. எனவே எமது எண்ணங்களிலும் செயல்களிலும் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. இதுவே ஆத்ம வளர்ச்சி. ஸோ இதுவே பரிணாம வளர்ச்சி. நாம் படிப்படியாக வளர்கின்றோம். ஸோ இவ்வாறு நாம் மன அமைதியும் திருப்தியும் அடையும் போது இப்பொழுது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது நமக்கு ஒரு உள்ளுணர்வு, ஒரு உத்வேகம் வருகின்றது. இதை நான் மற்றவர்களுக்கும் கொடுத்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு தாராள மனப்பான்மை வர ஆரம்பிக்கின்றது. தாராள மனப்பான்மை என்பது காசு பொருட்கள் கொடுப்பதல்ல. அதுவும் கொடுக்கலாம். நாம் பொருட்கள் மூலமாக அன்பை வெளிப்படுத்தலாம். ஆனால் அது வெளிப்படையான அன்பு. இந்த தாராள மனம் என்பது ஐம்புலன்களாலும் நாம் வெளிப்படுத்தலாம்.
எமது பேசுவதால், எமது கண்ணால் பரிவு, அன்பு, இரக்கம், கேட்பதால் ஒருவரை அமைதியோடு அவரை நாம் கேட்பதால் அவ்வாறு பேசுவதால் இனிமையாகவோ அவருடைய ஆத்மாவுக்கு இதமாக நாம் பேசுவதால் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம் அறிவை கொடுப்பதால் ஸோ இந்த மாதிரி நமது உடலால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி நாம் தாராள மனப்பான்மை கொடுக்க ஆரம்பிக்கின்றோம். ஸோ இது ஒரு பேணி வளர்த்தல், அதாவது மற்றவர்களை நாம் பேணி வளர்க்கும் ஒரு உணர்வு மக்கள் வளர ஆரம்பிக்கின்றது. ஸோ இதனால் நமது கவனம் தூய்மை அடைகின்றது. கவனத்தில் ஒரு அதாவது ஒரு மகிழ்ந்து அனுபவிக்கும் ஒரு உணர்வு நமக்கு வருகின்றது. எமது கண்ணியம் மேன்மை உயர்கின்றது. எமக்குள் இந்தளவு ஆற்றல் இருக்கின்றதா, நான் ஒரு தூய ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற ஆத்மா என்ற கண்ணியமும் மேன்மையும் வருகின்றது. அதாவது நமது ஆத்மாவின் கண்ணியத்தையும் மேன்மையையும் நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். ஸோ இதுவே எமது நாபி சக்கரம். இது சூரிய நாளம் என்று இந்த நரம்பு முடிச்சு சொல்லப்படும். இதில் இயங்கும் சக்தியே இந்தளவு ஆத்மாவின் பண்புகளையும் நமக்குள் ஒளிரச் செய்கின்றது. தியானத்தின் மூலம் குண்டலினி தாய் அங்கு சென்று ஒளியூட்டும் போது படிப்படியாக இந்த வளர்ச்சி ஏற்படுகின்றது நமக்குள். ஸோ இந்த நாபி சக்கரம் தொப்புளுக்கு பின்பகுதியில் இருக்கின்றது. இதழ்கள் 10 இதழ்கள், அதாவது 10 சப்ளெக்ஸஸை கொண்டது. தத்துவம் நீர் தத்துவம். ஸோ மூலாதாரம் பூமி தத்துவம், சுவாதிஸ்தானம் நீர் தத்துவம், நாபி சுவாதிஸ்தானம் நெருப்பு தத்துவம், நாபி நீர் தத்துவம். ஒரு பகுதியில் சுவாதிஸ்தானம் நாபியை சுற்றி இயங்குவதால் ஒரு பகுதியில் நெருப்பு தத்துவம் எமது விசுதி எமது நாபி சக்கரத்துக்கு வரும். ஆனால் முதன்மையான தத்துவம் நீர் தத்துவம். எமது தலையில் இந்த பின்பக்க பிடரிக்கு சற்று மேல் பகுதி, இந்த பகுதியில் இருக்கிறது. நாபியிலிருந்து வரும் நரம்பு முடிச்சுக்கள் தலையில் இங்கு முடிவடைகின்றது. கைகளில் நடுவிரலில், கால்களில் கட்டை விரல். ஸோ இந்த விரல்களிலும் நாம் இந்த சக்கரத்தை உணரலாம். ஸோ அது நடுநாடி நமக்கு அமைதி, மன நிறைவை தருகின்றது. இதனால் சமநிலை வருகின்றது. இதனால் எமது நடத்தைகள், அதாவது எமது எண்ணங்கள் செயல்களில் நேர்மை உண்மை வர ஆரம்பிக்கின்றது. இதனால் நமக்கு ஆத்ம வளர்ச்சி படிப்படியாக வருகின்றது. இடது நாபி, இந்த இடது நாபி இதிலேயே இந்த பேணி வளர்த்தல் நமக்கு வருகின்றது. அதாவது தாராள மனப்பான்மை. அதனால் நாம் எமது ஐம்புலன்கள் தான் முக்கியம். இங்கு பொருளால் நீங்கள் உதவி செய்யலாம். நல்ல உணவை சமைத்து கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு பொருட்கள் உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கலாம். இப்போ எங்களுடைய கிராமத்தில் நாங்கள் வாழும்போது விவசாயம் செய்பவர்கள் அவர்களுடைய விவசாய பயிர்கள், அதாவது காய்கறிகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். ஸோ அவ்வாறு நமக்குள் இருப்பதை மாமரத்தில் மாம்பழம் வந்தால் பயிர்வார்கள், சுட்டார் உறவினர்களோடு பகிர்ந்து உண்பார்கள். அந்த மாதிரி ஒரு பேணி வளர்க்கும் தன்மை, நல்ல உபசரிப்பாளர், குடும்பத்தில் கணவன் மனைவி தாயாக இருந்தால் அவர் குடும்பத்தை பேணி வளர்ப்பவராக இருப்பார். இந்த இடது நாபி சக்கரம். வலது நாபி
இது எமக்கு இதனால் எமது கவனம் தூய்மையடைகின்றது, எமக்குள் கண்ணியம் மேன்மை வருகின்றது. ஸோ இப்பொழுது எனது கண்ணியம் என்ன? எனது கண்ணியம் நான் ஒரு தூய ஆத்மா. அதுவே எனது கண்ணியம், அதுவே எனது மேன்மை. இப்பொழுது கடந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. அது அறிவின்மையால் எமக்கிருந்த வாழ்வு. இப்பொழுது அறிவு வந்ததும், ஆத்ம அறிவு வந்ததும் எமது கண்ணியம் வெளிப்படுகின்றது, மேன்மை வெளிப்படுகின்றது. இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ நாபி சக்கரம் வளரும் போது அதனுடைய பலன்களை நாம் சொல்ல தேவையில்லை. இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். குடும்பத்தில் சமநிலை வருகின்றது, அமைதி வருகின்றது, தினசரி வாழ்வு கவலைகள் மறக்கின்றது. ஏனென்றால் தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை வர ஆரம்பிக்கின்றது. இந்த தெய்வீகம், இந்த ஆத்ம பண்புகள் எமக்குள் இருக்கின்றது. குண்டலினி தாய் காலங்காலமாக காத்து கொண்டிருக்கின்றார் அதை எமக்குள் ஒளியூட்டி எம்மை வளம்படுத்துவதற்கு. எனவே இந்த கவலைகள் மறைகின்றது, தாராள குணம் அதிகரிக்கின்றது. எனவே பேராசை, பொறாமை போகின்றது. ஏனென்றால் நாம் எம்மை போல் மற்றவர்களையும் நேசிக்க ஆரம்பிக்கின்றோம். அவர்கள் துன்பப்படும் போது அது எமது ஆத்மாவுக்கு அது மகிழ்ச்சி அளிக்காது. உண்மையில் நாம் பார்த்தோம் என்றால் அவர்கள் நன்றாக இருந்தால் அதுவும் எமக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அவர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருக்கின்றார்கள் என்று. எனவே இவ்வாறு நல்லதை நாம் நிறுவுபவர்களாக மாறுகின்றோம், நீதி தர்மம் நிறைந்தவர்களாக மாற ஆரம்பிக்கின்றோம். ஓகே, ஸோ அப்படியானால் இந்த நாபி சக்கரத்தை நாம் எவ்வாறு வளமாக வைத்திருப்பது என்பதையும் நாம் பார்ப்போம். உடல் ரீதியாக நமது பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள் மூலமாக நாம் இந்த சக்கரங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அழிவுகரமானவற்றை நாம் கைவிட வேண்டும். அழிவுகரமான பழக்க வழக்கங்களையும் நமது கவனத்தை பாதிப்பவை, கவனத்தை திசை திருப்புபவை, அவற்றையெல்லாம் நாம் கைவிட வேண்டும். ஸோ அதிகமாக உண்பது அல்லது உண்ணாவிரதம் இருப்பது இந்த சக்கரத்தை பாதிக்கும். உண்ணாவிரதம் என்றால் விரதங்கள் பிடிப்பது, கடுமையான விரதங்கள். ஸோ ஓகே, ஸோ கடுமையான விரதங்கள் பிடிப்பது, இந்த விரதங்கள் நாம் குண்டலினி தாய், அதாவது தேடுதலாலேயே நாம் இந்த விரதங்களை பிடிக்கின்றோம். ஸோ இந்த விரதங்கள் ஆரம்ப காலத்தில் இது நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தது. அதாவது நமது கல்லீரலுக்கு மிகவும் நல்லது விரதங்கள். ஆனால் டூ மச், அதாவது அதிகமாக நாம் போனால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இப்போ ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு நாம் விரதங்கள் என்று செய்யக்கூடியது என்னவென்றால் நமது கல்லீரலுக்கு உகந்த உணவுகளை நாம் உண்ண வேண்டும், மற்றவற்றை துறந்து விட வேண்டும். ஸோ கல்லீரலுக்கு உகந்த உணவுகளை எடுத்து சில நேரங்களில் ஒரு நேர உணவை நாம் தவிர்ப்பதும் கல்லீரலுக்கும் நமது சமன்பாடு தொகுதிக்கும் ஒரு ஆறுதலை கொடுப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால்
கடவுளை நோக்கி நாம் விரதம் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது இந்த இறை சக்தி, இந்த தெய்வீக சக்தி என்பது அன்பு சக்தி. அதை விட எமது ஐம்புலன்களின் விரதமே மிகவும் முக்கியமாகும். எமது ஐம்புலன்களாலும் நாம் உணர்வதை நாம் தூய்மையாக வைத்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய விரதமாகும். எனவே அறிவின்மை காரணமாக நீங்கள் விரதம் இருக்க தேவையில்லை. உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் சில உணவுகளை தவிர்க்கலாம், சில நேர உணவுகளை தவிர்க்கலாம். அது பாதிப்பில்லை. அது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை அறிவுபூர்வமாக நீங்கள் செய்ய வேண்டும். உடம்பை வருத்தக்கூடாது. உடம்பு ஆத்மாவின் கோயிலாகும். ஆனால் ஐம்புலன்களால் நாம் விரதம் இருக்கலாம். அது நமக்கு நன்மையே தரும். ஐம்புலன்கள், கண்களால் நாம் நல்லதையே பார்ப்போம், காதுகளால் நல்லதையே கேட்போம், வாயால் நல்லதையே பேசுவோம், மனதால் நல்லதையே சிந்திப்போம், இவ்வாறு உடலால் நல்ல செயல்களையே செய்வோம். ஸோ இந்த மாதிரி இது நமது ஐம்புலன்களின் விரதமாகும். மற்றும் மது, போதை வஸ்துக்கள், அசுத்தமாக இருத்தல், அதாவது நமது உடல் வெளியில் நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். நமது ஆத்ம சுத்தி தியானம் மூலம் நமக்கு கிடைக்கின்றது. நமது மனம், உடல் செயல்பாடுகளின் சுத்தி, ஆத்ம சுத்தி நமக்கு தியானம் மூலம் கிடைக்கின்றது. ஆனால் வெளிப்புறத்திலும் நமது உடலை நாம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதாவது நீர் இருக்கின்றது, நாம் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியலாம். பகட்டாக எதுவும் செய்ய தேவையில்லை. நமது ஆத்ம திருப்திக்காக நாம் செய்யலாம். ஒருவர் நன்றாக சுத்தமாக இருந்தால் அவர் பார்க்க அழகாக இருப்பார். அது மற்றவர்களுக்கும் அது ஒரு அமைதியையும் ஒரு அழகையும் மனதில் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் மத வெறி. இப்பொழுது நாம் மதம் என்றால் என்னென்று நன்றாக அறிந்திருப்போம் நினைக்கின்றேன். போக போக அறிவோம். அனைத்து மதங்களும் இதைத்தான் சொல்கின்றது. உன்னை நீ அறிவாய். முதலில் உன்னை அறி. எம்மை நாம் எமக்குள் அறிந்து கொண்டால் என்னை போல்தான் மற்றவனும் ஆக்கப்பட்டிருக்கின்றான். எனவே மற்றவனை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். முதலில் நான் என்னை அறிந்தால் என்னை படைத்தவனை அறிந்து கொள்ளலாம். என்னை அறியாமல் நாம் வெளியில் தேட முடியாது எதையும். எனவே மத வெறி, மற்றவர்களின் மதங்கள், அவற்றை சரியாக புரியாமல் அவற்றை நாம் விமர்சிக்க கூடாது. ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு அவதாரமும் உண்மைகளை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு அந்த உண்மை தத்துவங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எனவே நாம் அந்த அவதாரங்களை மதிக்க வேண்டும். மனிதர்கள் மதம் என்ற பெயரால், அதாவது ரிலிஜன்ஸ் என்ற பெயரால் அதை திரிவுபடுத்தி சண்டை பிடிக்கும் முட்டாள்தனத்தை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மற்றது இடது நாபி குடும்பம் மற்றும் வீட்டு பிரச்சனைகள், வீட்டில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, இது நமது இடது நாபியை பாதிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஆதிக்கம், சண்டை, சச்சரவுகள். இப்பொழுது நமக்கு அதை அவ்வாறு இருந்தால் நமது இடது நாபியில் நாம் பிரார்த்திக்கும் போது, நாபி சக்கரத்தை வளமடைய செய்யும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக மறைகின்றது. ஏனென்றால் அறிவு வந்ததும் நமது முட்டாள்தனம், அழிவுகரமானவை எம்மை விட்டு ஓடுகின்றது. எனவே நாம் நமது குடும்பத்தில் மாற்றத்தை காணலாம். வலது நாபி கவலைகள், கஞ்சத்தனம். வலது நாபி எமக்கு தெரியும் பெருந்தன்மை, எமது ஆத்மாவின் கண்ணியம், மேன்மையை நாம் உணர்கின்றோம்.
ஸோ ஆத்மாவை மறந்து நாம் கவலைகளில் மூழ்குவது அறியாமை. ஆத்மா நம்மை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. எனவே கவலைகள், எந்த கவலை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, உறவுகளோடு பிரச்சனை, வேலை இல்லை, வேலை இல்லாத பிரச்சனை, வேலை தளத்தில் பிரச்சனை, எந்த பிரச்சனையானாலும் அது வலது நாபியை நாம் சமநிலைப்படுத்தும் போது அதிலிருந்து நாம் விடுபட்டு முன்னேற்றத்தை அடையலாம். மற்றும் உணவு பழக்கம், சுகாதாரமற்ற உணவு பழக்கம், அதாவது எமது கல்லீரலுக்கு சரியில்லாத உணவுகளை நாம் உண்ணக்கூடாது. ஸோ அவற்றை நாம் பிறகு பார்ப்போம். உணவு. ஸோ இதுதான் நமது ஆத்ம வளர்ச்சி, ஆத்ம பரிணாம வளர்ச்சி. இந்த சொல்லு பெரிதாக இருந்தாலும் ஸ்ரீ மாதாஜி அவர்களால் நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அருமையான விளக்கத்தை தரப்பட்டிருக்கின்றது. நாம் நவீன மனிதர்களாக இருக்கின்றோம், ஆனால் நமது எண்ணங்கள் செயல்களில் தூய்மை இல்லை. இந்த எண்ணங்கள் செயல்களில் நாம் தூய்மை அடைந்து உயர் நிலையை அடைய வேண்டுமானால், ஆத்ம நிலையை அடைய வேண்டுமானால், இந்த கருவி எமக்குள் இருக்கின்றது. இந்த சூட்சும சரீரம் தியான மூலம் எமக்கு ஞானத்தை தர இந்த கருவி எமக்குள் இருக்கின்றது. எனவே தியானம் மூலம் நாம் ஆத்ம ஞானத்தை, அறிவை பெற்றுக்கொள்ளும் போது எமது எண்ணங்கள் செயல்கள் தூய்மை அடைகின்றது, ஆத்ம வளர்ச்சி ஏற்படுகின்றது. இதற்கு முக்கிய பொறுப்பு எமது நாபி சக்கரம். முதலாவதாக நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து அமைதியும் திருப்தியும் அடைய வேண்டும் மேல் சக்கரங்களுக்கு செல்லுவதற்கு. உடல் ரீதியாக எமது நாபி சக்கரம் எமது வயிற்று பகுதியில் இருக்கும் வயிற்று பகுதியை கவனித்துக் கொள்கின்றது. கைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதுவே மூலாதாரம், மணிக்கட்டுக்கு சற்று மேலுள்ள பகுதி மூலாதாரம், சுவாதிஸ்தானம் எமது கட்டை விரல், நாபி வந்து நடுவிரல். ஸோ மற்ற சக்கரங்கள் நாம் பிறகு பார்ப்போம். ஸோ இப்பொழுது மனம் உடல் இரண்டையும் அமைதியாக வைத்து அமர்ந்து கொள்வோம். சிறிது நேரம் எமது தியான அறைக்கு செல்வோம். கவனத்தை எமக்குள் கொண்டு வருவோம். தியான அறைக்கு செல்லுவோம். பொறுமை, மன அமைதியோடு சாட்சிபாவ நிலை, எதிர்வினை புரியாது எமது தலை உச்சி குழியை கவனித்துக் கொள்வோம்.
ஸோ தலையுச்சி குழியில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஸோ இன்று அனைவரும் ஒரு தியான நிலைக்கு நாம் செல்ல முயற்சிப்போம். ஸோ நமது வலது உள்ளம் கையை நமது தலை உச்சி குழியில் வைப்போம். கண்களை மூடி நாம் செய்ய வேண்டியது இந்த பிரதேசத்தை நாம் கவனிப்பது, இலகுவாக ஃபோர்ஸ் பண்ணாது இலகுவாக அந்த இடத்தை பார்ப்பதுதான் நமது வேலை. சற்று கீழே செல்ல முடிகின்றதா என்று பாருங்கள். கவனத்தை கொண்டு செல்ல முடிகின்றதா? இன்னும் சற்று கீழே சஹஸ்ராரம், அதாவது 1000 நரம்புகள் இருக்கும் இடம். அந்த தலை உச்சியில் இருந்து ஒரு அங்குல ஆழத்துக்கு அந்த சஹஸ்ராரம் ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. அதிலேயே 1000 நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த நரம்புகள் ஆறுதல் அடைந்து தளர்வடைய வேண்டும். அதை எவ்வாறு செய்வது? எம்மை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த மரங்கள், செடி கொடிகள், இயற்கை எந்த முயற்சியுமின்றி வளர்ந்து தன்னை சூரியனுக்கு வெளிப்படுத்துகின்றது. சூரிய கதிர்கள் இந்த இயற்கை எங்கும் பரவுகின்றது. தானாக அந்த சூரிய கதிர்களை பெற்றுக்கொள்கின்றது. அதுபோல் இந்த தெய்வீக சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். இருதயத்தை வெளிப்படுத்துவோம். எமது மனதை வெளிப்படுத்துவோம். மனதில் இருக்கும் எண்ணங்களை இந்த தெய்வீக சக்திக்கு விட்டு விடுவோம். இந்த எண்ணங்களால் நாம் ஒன்றையும் அடைய முடியாது. அவை எமது மமகாரம், அகங்காரத்தால் பெறுபவை. இந்த மமகாரம் எமது கடந்த கால வாழ்க்கை. அகங்காரம் நான் என்று செயலில் இறங்குவதால் ஏற்படுவது. அந்த தெய்வீகத்தை மறந்து நான் என்ற நிலையில் இருப்பதால் ஏற்படுவது. இதுவே நமக்கு எதிர்காலத்தை பற்றிய பயங்களை தருவது. எதிர்காலத்தை பற்றிய பயத்தை தருவது நமது அகங்காரம். எனவே அவற்றை வெளிப்படுத்துவோம். எனக்குள் என்ன பயம் இருக்கின்றது, என்ன கவலை இருக்கின்றது, கடந்த கால என்ன தாக்கம் இருக்கின்றது, அனைத்தையும் இந்த தெய்வீக சக்திக்கு ஒளிவு மறைவின்றி, கள்ளம் கபடமின்றி நாம் வெளிப்படுத்தி விடுவோம். தாயே, எனக்கு இவை தேவையில்லை, இவை அனைத்தையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள். என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். எனது மனதுக்கு அப்பால் அந்த ஆத்ம நிலைக்கு, எனது ஆத்மாவே என்னை முழுமையாக வழிகாட்டட்டும். இந்த ஆத்மா அறிவு, இந்த ஞானம், இந்த அறிவே எனது மூளையை வழிநடத்தட்டும். கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்லுங்கள். இப்பொழுது முழுமையாக கவனியுங்கள். உங்கள் தலை உச்சிக்கும் உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதி. சூடாக இருந்தால் அந்த சூடு தணியும் வரை சிறிது நேரம் இருப்போம். குளிர்ச்சியாக இருந்தால் அது அதிகரிப்பதை நாம் உணரலாம். குண்டலினி தாயே,
காலம் காலமாக நீங்கள் எனக்குள் இருக்கின்றீர்கள். நான் உங்களை மறந்து அறியாதிருந்தேன். என்னை முழுமையாக மன்னித்து விடுங்கள். இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் தாயே. எனவே நான் அறியாமல் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து எனக்கு தியான நிலையை தாருங்கள். எனது சிரசில் முழுமையான அமைதியை தாருங்கள். இந்த சுழுமுனை நாடியை உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். கவனத்தை தலை உச்சியில் வைத்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக நமது கவனத்தை விரிவடைய செய்து மூலாதாரம் வரை செல்லுவோம். இந்த சுழுமுனை நாடியே முக்கியமானது. இதுவே நமது ஆத்ம முன்னேற்றத்துக்கான சக்தியை கொண்டது. ஞான சக்தி, யோக சக்தி. ஞான சக்தி எமக்கு அறிவூட்டும் சக்தி. யோக சக்தி ஆத்மா, எம்மை ஆத்மாவோடு இணைத்து இந்த தெய்வீக சக்தியோடு இணைக்கும் சக்தி, ஒன்றாக்கும் சக்தி. இப்பொழுது எமது வலது கையை நாம் அடுக்கி கொண்டு வந்து இடது கையால் கவனிப்போம். இடது கையை தலைக்கு மேல் வைத்து கவனிப்போம். எல்லோரும் தயவு செய்து கவனியுங்கள். இந்த தியான நிலைக்கு நாம் அனைவரும் செல்ல வேண்டும். இப்பொழுது நமது இரு கைகளையும் இறுதிய மட்டத்தில் வைத்து கவனிப்போம். அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்கின்றதா? மனதில் அமைதி, ஆறுதல் ஓடு அந்த ஆத்ம நிலையில் இருக்க முடியும், தியான நிலையில் இருக்க முடிகின்றதா என்று பார்ப்போம். என்ன குழப்பமாக இருக்கின்றது, அதை கவனியுங்கள், விட்டுவிடுங்கள். அவை எமக்கு வேண்டாதவை என்றால் அவற்றை நாம் விட்டுவிடுவோம். மன்னித்து விடுங்கள். மன்னித்து அதிலிருந்து விடுபடுவதே சிறந்த வழி. நாம் மன்னிக்கும் போது குண்டலினி தாய் அதை ஏற்றுக்கொள்கின்றார், அவர் பார்த்து கொள்கின்றார். நாம் அன்னையின் மடியில் ஆறுதலாக இருப்பதே எமது வேலை. இப்பொழுது இந்த அமைதியை உணர முடியவில்லை என்றால் நீங்கள் சொல்லுங்கள், எது உங்களை இந்த அமைதிக்கு செல்ல தடுக்கின்றது? உடலில் எங்கோ ஒரு இடத்தில் ஏதாவது வேண்டாத உணர்வு ஏற்படுகின்றதா? அல்லது மனதில் எண்ணங்கள் வருகின்றதா? அந்த எண்ணங்கள் எவ்வகையான எண்ணங்கள்? அல்லது உங்களுக்கு இன்னமும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கின்றதா? உங்களில் சந்தேகம் அல்லது இந்த தெய்வீக சக்தியில் சந்தேகம், எதுவானாலும் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லும் பொழுது இதில் அனைவரும் தியான நிலையில் தியானத்துக்காக கூடியிருப்பவர்கள். இந்த கூட்டமைப்பு சக்தி வாய்ந்தது.
நீங்கள் சொல்லும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. எனவே நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். கதைத்த பின்பு நாம் இடது வலது நாடி சுத்திகரிப்புக்கு செல்லுவோம். மேம் சுழுமுனை நாடின்னு சொல்றது அந்த தியான அறைக்கு கீழே இருக்கிற அந்த பையா? அப்படி அந்த சுழுமுனை நாடி வந்து முள்ளந்தண்டு வழியாக அப்படியே கீழே முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை போறது தான் சுழுமுனை நாடி. சரி சரி. அதுல அந்த நாடி வந்து ஆ, அது அந்த நாடி வழியாகத்தான் குண்டலினி சக்தி மேல் எழும்புகின்றது. அந்த மேல் எழும்பும் போது அந்த நாடி அந்த முழந்தண்டுக்குள்ள அந்த இருக்கிறது அது மெதுவாக லேசாக வந்து கொஞ்சம் விரிவடையும். அது அதாவது ஒரு லேசாக வந்து ஒரு தளர்வை நீங்கள் உணரலாம். அடுத்த பட்சமாக நீங்கள் அந்த குண்டலினி தாயின் மேல் எழும்போது குளிர்ச்சியாக அந்த பைப் ஒரு குழாய் மூலம் அந்த குழாய் மூலமாக அந்த குளிர்ச்சியை நீங்கள் உணரலாம். அந்த குழாய் மூலமாக நீங்கள் சுவாசத்தை உணரலாம். உங்களுடைய கவனம்தான் முக்கியம். நீங்கள் இது கவனத்தை எல்லாமே ஆ இது எல்லாமே நான் உணர்றேன். ஒரு குளிர்ச்சி, அது விரிஞ்சு அந்த குண்டலினி வாரது, ஆஹா உச்சந்தலையில இருந்து பையுக்குள்ள போயிட்டு சுருண்டு நிக்கிற மாதிரி உணர்றேன். அத அந்த உணர்றீங்களா? தியான அறை உள்ளுக்கு வந்து உள்ளுக்கு சரியான குளிர்ச்சியா இருக்கு. தியான அறைக்கு உள்ளது. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த குளிர்ச்சி பரவ ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால் இது ஒரு சக்தி தானே, அன்பு சக்தி. சக்தி இப்ப மின்சாரம், காந்த சக்தி, மின்சார சக்தி, வெப்ப சக்தி, ஒளி சக்தி, அதுகள் மாதிரி இந்த குண்டலினி சக்தியும் ஒரு சக்தி. இந்த சக்தி தானாக இயங்கும் சக்தி. அப்ப இது வந்து அந்த ஒரு சக்தி அலைகள் அலைகள் அந்த அலைகள் இப்ப வெப்ப சக்தி, ஒளி சக்தி அலைகள் இருக்குதானே, அது மாதிரி இதுவும். அப்ப சில நேரங்களில் உங்களுடைய உடல் பூரா நீங்கள் உணரலாம். ஒவ்வொரு கலத்திலும் உங்களுடைய ஜீவனில் உள்ள ஒவ்வொரு கலத்திலும் இந்த அன்பை நீங்கள் உணரலாம். இந்த அன்பு சக்தியை குளிர்ச்சியாக எவ்வாறு உணர்வது? குளிர்ச்சியாக. ஸோ வெரி குட். மிக்க நன்றி லக்ஷ்மி. நீங்கள் பகிர்ந்து கொள்வது மற்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பகிர்ந்து கொண்டாலோ அல்லது உங்களுடைய நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாலோ இது ஒவ்வொருவருக்கும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து நாம் இப்பொழுது தியான நிலையில், ஆத்ம நிலையில் இருக்கின்றோம். இந்த ஆத்ம நிலையில் நாம் எதை பகிர்ந்து கொண்டாலும் மற்றவர்களுடைய ஆத்மாக்கு அது உதவி புரியும். எனவே தயங்காமல் நீங்கள் எல்லோரும், பழையவர்களும் நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய அனுபவங்களை. வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் முதல்ல கிளாஸ்க்கு வந்திருக்கேன். இது இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போலாமா இந்த இதுல? எஸ். நீங்கள் இந்த ரெக்கார்டிங் வீடியோ பார்த்தீங்களா முதல்? ஆமா, நான் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். ஏன்னா போன வருஷமும் நான் இந்த இதுல இருந்தேன். நான் உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திருக்கேன். ஓகே, அப்போ வெரி குட். அப்போ இன்றைக்கு உங்களோட அனுபவம் என்ன? தியானம், அதாவது அந்த தியான நிலைக்கு உங்களுக்கு போக முடிகின்றதா? அந்த அமைதி நிலைக்கு? அமைதி நிலை இருக்குமா? உச்சந்தலை நல்லா குளிர்ந்து இருந்துச்சு. கையை எடுத்தோன்னே நல்லா குளுமையா இருந்துச்சு. முள்ளந்தண்டும் எனக்கு நல்லா அப்படியே அந்த நடு சுழுமுனை நாடியில குளுமையா போறது அவதானிச்சேன். அமைதி இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். இதுதான் தேவை. இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சி என்றா என்ன சொல்லுங்க? ஒரு விதியை நீங்க நட்டு அது மெதுவா வளர்ந்து மரமாகுதல்ல, அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள இப்ப குண்டலினி எண்ணெய் முளைவிட்டு மெதுவா வளர்ச்சியை தர ஆரம்பிக்கின்றார். எங்களுடைய வளர்ச்சி என்ன? எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்களில் நாம் முன்னேற்றம் காண்போம்,
தூய்மை முன்னேற்றம் காண ஆரம்பிப்போம். இது நம்மை ஒரு நல்ல ஒரு ஆளுமை நிறைந்தவர்களாக மாற்றும், அமைதி நிறைந்தவர்களாக மாற்றும். ஸோ இதுவே ஆத்ம முன்னேற்றம். ஸோ இதுதான் ஒவ்வொரு நன்றி நாளும் அம்மா. தியானத்தில் நீங்கள் இதை உணர வேணும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவங்கள் மாற்றங்களை பார்க்க 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 எதிர்கொள்வீர்கள். பார்க்க பார்க்க என்னென்னா உங்களுக்கு தன் நம்பிக்கை, அப்புறம் இந்த இறை சக்தி, இந்த குண்டலினி சக்தியில நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சொந்த தாய் உங்களோடையே, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடையே வருவார். என்ன எல்லோருக்கும் இது இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த சூரிய கதிர்கள் இயற்கைக்கு பொது எல்லோருக்கும் கிடைப்பது போல் இந்த குண்டலினி சக்தி எல்லோரிடமும் இருக்கின்றது. இந்த சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி எமக்குள் இருக்கின்றது. ஸோ எல்லாம் சொல்லுவார்களே, பிரபஞ்சம் வெளியில என்ன இருக்கோ அந்த அளவு நமக்கு உள்ளும் இருக்கின்றது என்று. அதே தான். ஸோ இதுவே தியானம். ஸோ நன்றி. சரி, நன்றி. நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. வேறு யாராவது? வினோஜா சொல்லுங்க. எனக்கு அந்த வலது பக்க வயிறு அடிவயிறு பெயின் சொன்னான். பிறகு இல்ல, இது தியானம் செய்த பிறகு கொஞ்சம் பெயின் ஆயிடுச்சு. ஓகே, தியானம் செய்தா பிறகு செய்ய தொடங்கினோட அந்த அமைதி நிலையில இருக்க பெயின் ஆயிடுச்சு. பெயினா இருக்கா? பெயின் எங்க? அடிவயிறு வலது பக்கம். அடி வலது பக்கம் பெயினா இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்பொழுது நாம் நீங்கள் உப்பு நீர் வச்சிருக்கிறீங்களா? இல்லை, ரெடி பண்ணிடலாம். இப்போ லேட்டாக வந்ததால ரெடி பண்ணல. ஓகே, பிரச்சனை இல்லை. இப்பொழுது நாம் எல்லோரும் எமது வலது பக்க அடி வயிற்று பகுதியில் எமது இடது கையை வைப்போம். ஸோ இது எமது வலது சுவாதிஸ்தானம் இருக்கும் இடம். சரியா? வலது சுவாதிஸ்தானம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு போகிறோங்க. ஓகே. ஸோ வலது சுவாதிஸ்தானம் இருக்கும் இடத்துல நாங்கள் கையை வைப்போம். ஸோ இப்பொழுது நாம் மது சக்கரங்களை மற்ற சக்தி மையங்களையும் உதவிக்கு கேட்போம். மூலாதாரத்தில் முதல் தியானிப்போம். ஆனால் கையை, உங்களுடைய இடது கையை வலது பக்க அடிவயிற்று பகுதி அந்த நோகுற இடத்தில் வையுங்கள். எல்லோரும் வையுங்கள். ஏனென்றால் நாம் கூட்டாக ஒருவருக்கொருவர் உதவி செய்யலாம். ஸோ அது வலது கையை, இடது கையை வலது பக்க அடி வயிற்று பகுதியில் வைப்போம். வலது கையை நாம் மடியில் திறந்து வைப்போம். மூலாதாரத்தில் 3 மூலாதாரங்களிலும் பிரார்த்திப்போம். நடு மூலாதாரம், தாயே, எனக்கு குழந்தை உள்ளத்தை தந்தருளுங்கள். கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத குழந்தை உள்ளம், பாரபட்சம் இல்லாத அறிவு, நேர்மையான அறிவு,
விவேகம் என்பவற்றை எனக்கு தந்தருளுங்கள். எனது இருதயம் கள்ளம் கபடம் இல்லாது சூதுபாதில்லாது ஒரு தூய்மையான நேர்மையான உண்மையான இருதயமாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். நமக்கு தேவையான இருதயம் என்னவென்றால் நேர்மையான இருதயம். அதாவது நமது இருதயத்தில் நல்ல பண்புகளும் இருக்கும். சில வேளைகளில் நமக்குள் சில நேரங்களில் கூடாத பண்புகளும் இருக்கும். நாம் அதை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்தால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. நேர்மையோடு நாம் சொல்லலாம், குண்டலினி தாயே, இது எனக்கு வேண்டாம். இந்த பண்பு, இந்த அழிவுகரமான இந்த பண்பு எனக்கு வேண்டாம். எனக்கு தூய்மையான நல் பண்புகளையே தாருங்கள். அதுவே நேர்மையான இருதயம். நாம் மிக பெரிய உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எமக்கு இருக்கும் இருதயத்தை நாம் வளம்படுத்திக் கொள்வோம். அதுவே நேர்மை. என்ன இருதயம் இருக்கின்றதோ இந்த தெய்வீக சக்திக்கு முன்னால் நாம் வெளிப்படுத்தி கேட்டுக்கொள்வோம். எமது இடது மூலாதாரத்தில் நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம், தாயே, ஆத்ம விழிப்புணர்வுக்கு பின்பு நான் குழந்தை போல் களங்கமில்லாது இருக்கின்றேன். வலது மூலாதாரத்தில் நாம் சொல்லுவோம், இந்த தெய்வீக சக்தியில் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனக்குள் இருக்கும் அனைத்து அழிவுகரமானவற்றையும் என்னிடமிருந்து விலக்கி எனக்கு தூய்மையை தருபவர் தாங்களே. ஆத்மாவுக்கு வேண்டாத அனைத்து குணங்களையும், ராட்சச குணங்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றுபவர் தாங்களே. இப்பொழுது எமது சுவாதிஸ்தான சக்கரத்துக்கு வருவோம். சுவாதிஸ்தான சக்கரத்தில் பிரார்த்திப்போம். நடு சுவாதிஸ்தானம், தாயே, எனது சுவாதிஸ்தான சக்கரத்தை ஒளியூட்டி எனக்கு படைப்பாற்றலை தந்தருளுங்கள். எனக்கு தூய்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். இந்த தூய்மையான விருப்பம், ஆக்கப்பூர்வமான ஞானம் அழிவுகரமான அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றி நான் அமைதியை படைக்கும், அன்பை வெளிப்படுத்தும் ஒரு ஆத்மாவாக என்னை மாற்றி தாருங்கள். எனது எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையை தந்தருளுங்கள். எமது இடது சுவாதிஸ்தானத்தில் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், உங்கள் அருளால் ஆத்ம விழிப்புணர்வின் பின் நானே அந்த தூய அறிவாக இருக்கின்றேன். உண்மையான விருப்பம், தூய்மையான அந்த ஆக்கப்பூர்வமான ஞானமாக இருக்கின்றேன். அந்த தெய்வீக அறிவோடு இருக்கின்றேன்.
இப்பொழுது வலது சுவாதிஸ்தானத்தில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு தூய கவனத்தை தந்தருளுங்கள். எனது கவனம் அங்கிங்கு அலையாமல் எனது தலையுச்சி குழியில் ஆத்மாவில் இருக்க அருள் புரியுங்கள். எனது அகங்காரம், மமகாரம், அதனால் வரும் எண்ணங்களை நான் சரணாகதி செய்கின்றேன். எனது சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயிடம் அனைத்தையும் விட்டு ஆறுதலாக இருப்போம். நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் இந்த தெய்வீக சக்தியே செய்கின்றது. குடலினி தாயே, எனது வலது சுவாதிஸ்தானத்தை பாதிக்கும் எதிர்மறை சக்திகளை என்னிடமிருந்து அகற்றிவிடுங்கள். உங்களுடைய நேர்மறை சக்திகளால், நேர்மையான அறிவால் எனது வலது சுவாதிஸ்தானத்தை நிரப்பி விடுங்கள். இப்பொழுது தொடர்ந்து நமது நாபி சக்கரத்தில் பிரார்த்திப்போம். நாபி சக்கரம். இப்பொழுது நமது கையை நடு நாபிக்கு கொண்டு செல்லுவோம். நான் ஒரு தூய ஆத்மா. இந்த உடல் உபாதைகள் அல்ல. இந்த உடல் உபாதைகள் எதிர்மறை சக்திகளால் தரப்படுபவை. நான் ஒரு தூய ஆத்மா. இந்த உடல் உபாதைகளுக்கு காரணமான அனைத்து எதிர்மறை சக்திகளையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள் தாயே. இப்பொழுது நடு நாபியில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனக்கு உலக வாழ்வில் அமைதியையும் மன திருப்தியையும் தந்தருளுங்கள். எனக்கு நிறைவான வாழ்வை தந்தருளுங்கள். நாம் ஒவ்வொரு பிரார்த்தனை செய்த பின்பும் நாம் கை வைத்திருக்கும் இடத்தில் கவனிப்போம். நாம் ஒரு அன்னையின் மடியில் இருந்து ஒரு சிறு குழந்தை அனைத்தையும் கவனிப்பது போல் முழு ஆறுதலோடு, முழு பாதுகாப்போடு அந்த குழந்தை அமர்ந்திருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும், ரசித்து கொண்டிருக்கும். அது போலவே நாம் இப்பொழுது நமது குண்டலினி தாயின் மடியில் எம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வேலைகளை நாம் பார்ப்போம். இப்பொழுது நமது வலது நாபியில் பிரார்த்திப்போம். தாயே, உங்கள் அருளால் நான் மன அமைதியோடும் மன நிறைவோடும் இருக்கின்றேன். அதனால் நான் தாராள மனதோடு இருக்கின்றேன். பெருந்தன்மை தாராள மனதோடு இருக்கின்றேன். இப்பொழுது நமது இடது கையை நாம் நடு நாபியில் இருந்து வலது பக்கம்
கொண்டு செல்வோம். வலது நாபி. வலது நாபி தூய கவனம் நமக்கு தூய கவனத்தை தருகின்றது. ஏனென்று சொன்னால் இறை சக்தியை இங்கு வலது பக்கத்தில் வேலை செய்கின்றது. இடது பக்கம் எமது முயற்சி, வலது பக்கம் தெய்வீக சக்தி. எனவே கவனத்தை நாம் முழுமையாக அங்கு ஆத்மாவிடம் வைத்துவிட வேண்டும். எமது முயற்சி முழுமையாக எமது முயற்சியை கைவிட்டு முழுமையாக சரணாகதி, அதாவது தெய்வீக சக்தியை வேலை செய்ய விட்டுவிட வேண்டும். இதுவே தூய கவனம். தூய கவனம் ஆத்மாவில் வைத்து கவனித்து பொறுமையோடு கவனித்து கொண்டிருப்பதே தூய கவனம். இதில் பிரார்த்திப்போம். இந்த தெய்வீக சக்தியே எனக்குள் இருக்கும் கண்ணியம் மேன்மையாகும். ஆத்மா, இந்த ஆத்மா, இந்த நற்பண்புகளே எனது கண்ணியமும் மேன்மையும் ஆகும். இந்த நற்பண்புகளை ஒளியூட்டும் சக்தியே எனது கண்ணியமாகும். நான் யார்? நான் ஒரு தூய ஆத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு துளி. அதுவே எனது கண்ணியம், மேன்மை. நான் அதன் ஒரு அங்கம் ஆவேன். அந்த முழுமையின் ஒரு அங்கம், முழுமையே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனது பணப்பிரச்சனை, குடும்ப கவலை எல்லாவற்றையும் நீக்கி எனது நன்மையை பாதுகாக்கின்றது. தாயே, நீங்களே எனது நன்மையை முழுவதையும் கவனித்து எனது நன்மையை பாதுகாக்கின்றீர்கள். எனது கண்ணியம், மேன்மை அனைத்தையும் பாதுகாப்பவர் தாங்களே. நான் ஒன்றும் செய்வதில்லை. இந்த நான் என்பது எனது அகங்காரம், மமகாரம். அவை ஒன்றும் செய்வதில்லை. ஆத்மாவே இங்கு எம்மை வழிகாட்டுகின்றது. இப்பொழுது எமது கையை சற்று மேல், வலது நாபி அதுக்கு சற்று மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். இதுவே எமது கல்லீரல் இருக்கும் இடம். கல்லீரலே எமது கவனத்தின் இருப்பிடம். எமது வலது நாடியின் முக்கியமான ஒரு, வலது நாடி சமநிலைக்கு முக்கியமான ஒரு உறுப்பாகும் கல்லீரல். இந்த கல்லீரலோ எமது கல்லீரல், எமது இருதயம், எமது மூளை, நாம் அவற்றோடு அன்போடு இருக்க வேண்டும். எமது கல்லீரலுக்கு நாம் அன்போடு சொல்லுவோம், குண்டலினி தாயே, எனது கல்லீரலுக்கு வந்து எனது கல்லீரலை ஒளியூட்டி தாருங்கள். தாயே, இதுவரை காலமும் எனது வேண்டாத எண்ணங்கள், அதீத எண்ணங்கள், வேண்டாத செயல்பாடுகள் மற்றும் வேண்டாத உணவு பழக்க வழக்கங்கள், இவற்றால் வேண்டாத மற்ற பழக்க வழக்கங்களால் எனது கல்லீரலை நான் பாதித்திருந்தால் என்னை மன்னித்து அருளுங்கள். என்னை மன்னித்து என்னை சரியான வழியில் வழிகாட்டுங்கள். எனக்கு தூய ஞானத்தை தாருங்கள். உண்மையான விருப்பத்தை தாருங்கள். ஆக்கப்பூர்வமான ஞானத்தை தாருங்கள். எனது கல்லீரலின் தொழிற்பாடுகள் அனைத்தையும் சீரமைத்து தாருங்கள். எனது கல்லீரல் எனது உடலில் இருக்கும் நஞ்சை வெளியேற்றுகின்றது. எனது மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. எனக்கு தியான சக்தியை தருகின்றது. எனது கவனத்துக்கு சக்தியை வழங்குகின்றது.
எனது உடலில் இருக்கும் மேலதிக வெப்பத்தை தணிக்கின்றது, எனது நன்மையை பாதுகாக்கின்றது. அந்த கல்லீரலை, அதில் இருக்கும் ஒவ்வொரு கலத்தையும் சீரமைத்து தாருங்கள் தாயே. எனது கல்லீரலில் தங்களுடைய வருகையை உணர்த்துங்கள் தாயே. குளிர்ச்சியாக நான் உணரச் செய்யுங்கள். கல்லீரலில் நான் குளிர்ச்சியை உணரச் செய்யுங்கள் தாயே. ஒரு சிறிது நேரம் வைத்திருப்போம். கல்லீரல் குளிர்ச்சி அடைகின்றதா என்று பார்ப்போம். வலது கையை நன்றாக திறந்து வையுங்கள். இடது கை கல்லீரலில் வையுங்கள். நாம் நமது குருவிடமும் கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு உதவுங்கள் தாயே. இப்பொழுது இந்த நிலையில் இருந்து கொண்டு நாம் ஒரு சகஜ யோகாவை பல வருடங்களாக பயிற்சி செய்யும் ஒருவர் சங்கீதம் திறனுடையவர். அவர் தன்னுடைய ஆத்மா அனுபவத்தை வெளிப்படுத்தி பாடலாக வெளிப்படுத்துகின்றார். அந்த பாடலை நாம் கேட்போம். அது நமக்கு ஒரு பிரார்த்தனையாக அமைகின்றது. அதில் நுண் அதிர்வுகள் இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய ஆத்மாவில் இருந்து வெளிப்படுகின்றது. எனவே அதை நாம் இப்பொழுது பார்ப்போம்.
தொடர்ந்து நமது இடது கையை கல்லீரலில் வைத்து நாம் தொடர்ந்து தியான நிலையில் கல்லீரலை கவனித்து கொண்டிருப்போம். கல்லீரலுக்கு நமது அன்பு தேவை. அதில் நாம் குண்டலினி தாயின் வருகையை உணர வேண்டும் குளிர்ச்சியாக. எனவே இந்த பாடலை கேட்டு நாம் ஆறுதலாக நாம் நமது கல்லீரலை கவனித்து கொண்டிருப்போம். கவனம் முழுவதும் தலை உச்சி குழியில் வைத்து கவனிப்போம். நினைத்தும் பார்க்க இயலாத வழியில் நாமும் நம்மை அறியாமலே நினைத்தும் பார்க்க இயலாத வழியில் நாமும் நம்மை அறியாமலே மாறிடுவோம். நாம் மாறிடுவோம். மனம் குணம் தினம் மாறிடுவோம். மனம் குணம் தினம் மாறிடுவோம். குண்டலினி சக்தியால் அனுபவங்கள் அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில். அகங்காரம் அதை மறந்திடுவோம். பயங்களை துறந்து பலமும் அடைவோம். அகங்காரம் அதை மறந்திடுவோம். பயங்களை துறந்து பலமும் அடைவோம். சோதனை தீயில் புடமிடுவாள். நம்மை சோதனை தீயில் புடமிடுவாள். உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள். உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள். உயர்த்திட உணர்த்திட உதவிடுவாள். அனுபவங்கள் அனுபவங்கள் சின்ன சின்ன சகஜ அனுபவங்கள் கிடைத்திடுமே நடந்திடுமே உணர்ந்திடுவோம் சகஜ வழியில். உணர்ந்திடுவோம் சகஜ வழியில். உணர்ந்திடுவோம் சகஜ வழியில். ஸோ இப்பொழுது உங்களுடைய கல்லீரலில் என்ன உணர்கின்றீர்கள் ஒவ்வொருவரும்? மற்றும் வினோஜா, உங்களுடைய நோ இப்போ எப்படி இருக்கின்றது? எனக்கு இப்ப கொஞ்சம் குளிர்மையா இருக்குது அந்த இடம். ஆ குளிர்மையா ஃபீல் பண்றேன் இப்ப. ஓ அதுதான் அதுதான் குட். இப்போ வந்து அது மருந்து குண்டலினி சக்தி வந்து அங்கே குளிர்ச்சியை தந்துட்டா. மருந்து மருந்து போட்டுட்டா. அவ்வளவுதான். திரும்பி வந்தால் அதையே செய்யுங்க. சரி. சரியா? அப்படியே நீங்க செய்ய அது ஒரு கிழமையில போயிடும். என்ன ஏண்டா இப்ப ஆரம்பிச்சிட்டது, மருந்து போட்டாச்சு. ஆஹா. ஸோ அதான் இது மருந்து. அதுதான் எங்களை வளம்படுத்துகிற இந்த அன்பு வந்து தாய் அன்பு எல்லாத்தையும் ஹீல் பண்ணும் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும். நன்றி அம்மா. எமது குரு ஸ்ரீ மாதச்சி அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் யாராவது? ஜெய்ஸ்ரீ மாதாஜி, நான் செந்தூர் பாண்டியன். கல்லீரல் நல்லா குளிர்ச்சியா. செந்தூர் பாண்டியன். சொல்லுங்க சொல்லுங்க பையா. கல்லீரல் நல்லா குளிர்ச்சியா எழுது. ஓ, வெரி குட் வெரி குட். நல்லா குளிர்ச்சி ஆரம்பிச்சு. கல்லீரல் குளிர்ச்சியான எங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் தூய்மையா இருக்கும், தூய்மை அடையும். நன்றி நன்றி நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. பார்த்தீங்களா, இது முடியும். என்ன இது முடியும். ஒரு எவ்வளோ நேரம் நாம் செய்திருப்போம்? ஒரு 10 நிமிடம்.
15 நிமிடம். ஸோ இந்த அனுபவங்கள் தான் உங்களை வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஆளுமையாக மாட்டப் போகுது. ஏனென்றால் இது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். சும்மா வந்து எத்தனையோ ஆன்மீகம் என்று எத்தனையோ பேர் கதைக்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். சில நேரங்களில் அவற்றை எம்மால் புரியக்கூட முடிவதில்லை, நமக்கு புரிவதில்லை. ஆனால் இந்த சகயோகா முறை என்பது உயிருள்ள நிகழ்வு என்றால் அது உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை நாம் காணலாம். ஒரு வித்தை நட்டம் என்று சொன்னால் அது வளர்ந்து வருவதை, வளர்ச்சியை நாம் காண மாட்டோம், ஆனால் அது மாறுவதை நாம் காண்போம். அது எவ்வாறு நடைபெறுகிறது என்று நமக்கு தெரியாது, ஆனால் அந்த மாற்றத்தை பார்க்க முடிகின்றது. அதே போல்தான் இந்த சகயோகா தியானமும். இந்த தெய்வீக சக்தி வந்து எமக்குள், குண்டலினி சக்தி எமக்குள் இடது நாடி, வலது நாடி, நடுநாடி 3 நாடியிலும் இயங்குகின்றார். எமது இடது நாடியில் தூய விருப்பம், அதாவது இச்சா சக்தி மனசக்தியாகவும், வலது நாடியில் பிராணசக்தி மற்றும் கிரியா சக்தியாகவும், நடு நாடியில் ஞான சக்தி மற்றது யோக சக்தி, அதாவது இந்த இணைப்பை தந்து தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவை கொண்டு வருகின்றார். அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு வந்ததும் அந்த அன்பு வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. அதாவது விதை வந்து பூமி தாயில் விழுந்து அந்த இணைப்பை ஏற்படுத்தும் போது வளர்ந்து வருவது போல் எமக்கும் அந்த இணைப்பு அவசியம். தாய் பிள்ளை உறவு, அந்த இணைப்பு அவசியம். அதுவே யோகா, அதுவே சகஜ யோகா. சகஜம் என்றால் இலகுவான, எளிமையான, தானாக நடைபெறும் ஒரு இணைப்பு, தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள இணைப்பு. ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாதாஜியின் ஒரு 5 நிமிட உரையை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்து கொள்ளலாம். 5 நிமிட உரை நாம் கேட்போம். To the third. To the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. Now this Nabhi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this at the light when it spreads. You become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything. And they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have a hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction.
is not artificial, is not intoxicating. It is from your nerves, it's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now, all matter, whatever it is, we are materialistic, is a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting your love in it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. For example, somebody likes a particular thing, you go all the way to get it, and give that small thing, very small thing, to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. And you don't need anything, because everybody is looking after your needs. Now I have told them I love flowers because I don't take anything else. So you must see, whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. So you see, the joy of giving comes from this center. And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? So like you would say, a candle which is not enlightened is waiting to be enlightened, is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others automatically. Supposed to be. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahajogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. श्री अमोघ शिवकवच ஸோ ஸ்ரீமாதிஜி மிக அழகாக இந்த நாபி ஒளியூட்டப்பட்டால், நாபி சக்கரம் ஒளியூட்டப்பட்டால் அதனுடைய பண்புகள் எவ்வாறு நமக்குள் விருத்தி அடைகின்றது. அதாவது வெளியில் நாம் பெருந்தன்மை, தாராள மனம் உள்ளவர்களாக மாறுகின்றோம். ஸோ பொருட்கள் மூலமாக எமது அன்பை, எமது
மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதால் அல்லது கொடுப்பதால் நாம் எமது அன்பை வெளிப்படுத்துகின்றோம். ஆத்ம ரீதியாக நாம் அமைதியாகவும் எமக்குள் அமைதியாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் இருக்கும்போது அது தானாக அந்த ஒளி வெளிப்படுகின்றது. ஒளி, அதாவது ஆத்ம ஒளி, ஞானம், எமக்குள்ள அறிவு வளருகின்றது, அன்பு வளருகின்றது, எமக்குள்ள அமைதி வருகின்றது. இவை தானாக வெளிப்படுகின்றது. இவற்றை நாம் எமது ஐம்புலன்களால் வெளிப்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் எமது நடை, உடை, பாவனை, நடவடிக்கைகளால் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம். மற்றவர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் வருகின்றது, அவர்களுக்கு ஒரு ஆசை வருகின்றதோ, இவர்கள் மாதிரி நானும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தியானம் ஆரம்பித்த பின்பு பல பேர் அவர்கள் தங்கள் மாற்றத்தை அவர்கள் உணர முன்பு அவர்களை சூழ உள்ளவர்கள் உணர்கிறார்கள். கன பேர் இதை உணர்ந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அதை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் எங்களில் ஒரு மாற்றத்தை. ஸோ அதுவே இந்த சகஜ யோகம். ஸோ இன்று நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம் எல்லோரும். நமது முள்ளந்தண்டு அடிப்பாகத்தில் இருந்து அனைவருக்கும் தெரியும். மெதுவாக மேலே மேலே கொண்டு வந்து மெதுவாக மேலே மேலே கொண்டு வந்து முடிந்த அளவு உங்கள் கையை மேலே கொண்டு போய் ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை நாம் கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை மெதுவாக மேலே மேலே கொண்டு போய் 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மேலே கொண்டு சென்று 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். ஸோ இவை அனைத்தும் நமது 7 சக்கரங்களின் பண்புகள் எமக்கு கவசமாக எம்மை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக அமைகின்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். ஸோ இதயபூர்வமாக நமது அன்பு தாய், அன்பு குரு ஸ்ரீமாதிஜி அவர்களுக்கு அவர்களுடைய அனைத்து ஞானத்துக்குமாக அந்த ஞானம் நமக்கு மிக எளிமையாக தந்து இந்த உலக மக்கள், சாதாரண மக்களாகிய நாமும் அந்த உன்னதமான ஆன்மீகத்தை விளங்கி நடைமுறையில் எளிய வார்த்தைகளால், எளிய அனுபவங்களால் விளங்கி நாமும் பயனடைய நமக்கு அருளிய அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்க விரும்பினால் கதைக்கலாம். பழைய ஆக்கள் சொல்லுங்க, என்ன மாதிரி உங்களோட தியானம் என்று. நீங்கள் சொல்வதும் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்.
வணக்கம் அம்மா. சொல்லுங்க சந்திரிகாவா? சொல்லுங்க சந்திரிகா. ஓ, அம்மா இன்னைக்கு கல்லீரல்ல சரியான சூடாவுன்னு கொண்டிருந்தவா. இப்ப பிறகு அது நாங்கள் அதை உங்களோட கிளியர் அம்மாவா? பண்ணதுக்கு பிறகு ஆமா ஆமா ஆமா. ஆஹா. நல்ல கூலாயி. அவங்க காய்ச்சல் வந்தது தானே. ஆமா ஆமா. அதான் அது நல்லா கூல் ஆகிட்டு. வெரி குட் வெரி குட். நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. பாருங்க, இதெல்லாம் இவ்வளவு சின்ன சின்ன அனுபவங்கள் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அனுபவிக்கிறவர்களுக்கு அது மன உறுதி, அந்த நம்பிக்கையில் ஒரு உறுதி வரும். கேட்பவர்களுக்கும் அது ஒரு உறுதியை தரும். என்னென்னு சொன்னால், வேலை செய்யுது, எல்லாருக்கும் அது வேலை செய்யுது. அவங்களோட அம்மாவுக்கு 85 வயசு, அவங்களுக்கு வேலை செய்யுது. அப்போ வயசு ஒரு பிரச்சனை இல்லை, இதுக்கு ஞானம் தேவையில்லை, படிப்பறிவு தேவையில்லை. இதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை, தூய விருப்பம், தூய்மையான ஒரு நேர்மையான விருப்பம். மற்றது அந்த ஆக்கப்பூர்வமான ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். அந்த ஞானம், அந்த எங்களுக்குள்ளே அந்த ஞானம், சரியான ஒரு வழிகாட்டல் வேணும். அவ்வளவுதான். அதனால்தான் இது சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை இந்த தியானத்தை நாம் பயிற்சி செய்யலாம். ஸோ ரஞ்சனி, நீங்கள் எந்த இடத்துல இருந்து இணைகிறீங்கள்? ரஞ்சனி, இலங்கையில நீங்க எந்த இடம்? இது கொலம்போ. கொலம்போ 15. ஓகே ஓகே. ஓகே, ஸோ நல்லது. நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அடுத்த வகுப்பில் ஸோ இப்போ 3 சக்கரங்கள் சக்தி மையங்கள் பார்த்தோம். இவையே அடிப்படையான 3. பிறகு பவசாகரம் பார்ப்போம். அதன் பின்பு எமது உயர் சக்கரங்களான இருதயம், விஷுதி ஆகிய பார்ப்போம். பிறகு கடைசியாக எமது சஹஸ்ராரம்.